அதிகாரம் 89 உட்பகை. குறள் 881. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செயின். விளக்கம். நிழலும் நீரும் பொதுவாக இன்பம் தருபவை. ஆனால் அவை நோயை உண்டாக்கும் தன்மை கொண்டவையாக இருந்தால், உதாரணத்திற்கு குளிர்ந்த நிழல் காய்ச்சலை தந்தாலோ அல்லது அசுத்தமான நீர் நோயை தந்தாலோ அவை துன்பத்தை தரும். அதுபோலவே நமக்கு சுற்றத்தாராக இருப்பவர்கள், அதாவது தமர் இருப்பவர்கள் நமக்கு தீங்கு செய்ய நினைத்தால் இன்னா செயின், அந்த உறவு இன்பம் தராது பெருந்துன்பத்தையே தரும். மகாபாரதம். நிர்மலோ அபி யதா தோய விஷ சம்ஸ்பர்ஷத்தோ விஷம் ததா மித்ரமுகः சத்ருஹ் அந்தः க்ரூரோ பயாவஹः. விளக்கம். தெளிவாக தெரியும் நீர் எப்படி விஷத்தின் சேர்க்கையால் விஷமாக மாறிவிடுமோ, அதுபோலவே நண்பனை போன்ற முகத்தை காட்டி நமக்கு உள்ளுக்குள் கொடூரமான எண்ணம் கொண்ட பகைவன் மிகவும் பயங்கரமானவன். அசுத்தமான நீரை பருகுவது எப்படி உடலை கொல்லுமோ, அப்படிப்பட்ட உறவு வாழ்வையே அழிக்கும். மனுஸ்மிருதி. யதா நிழல் ருஜாகாரி ததா ஜ்ஞாதிஹ் அனயாவஹः ஆபியந்தரம் பயம் ரக்ஷ்யம் பாஹ்யாத் அத்யந்தம் ஏவஹி. விளக்கம். நிழலானது எப்படி சில நேரங்களில் குளிர்ச்சியை தராமல் நோயை தருகிறதோ, அதுபோலவே தீய எண்ணம் கொண்ட உறவினர்கள் அழிவையே தருவார்கள். வெளிப்பகையை விட உட்பகையிடமிருந்து ஒருவன் மிக எச்சரிக்கையாக தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 881 உள்ள இன்னா தமர் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் குப்த சத்ரு மறைமுக பகைவன் தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. விஷகும்பம் பயோமுகம். சனாதன நீதி சாஸ்திரங்களில் வெளியே நண்பனைப் போல பேசி உள்ளே விஷத்தை வைத்திருப்பவர்களை விஷகும்பம் பயோமுகம் என்பார்கள். வள்ளுவர் கூறும் நோய் தரும் நீர் என்பதற்கு இது மிக நெருக்கமான ஒப்புமை. நிழல் மற்றும் நீர், இவை இரண்டும் தவிர்க்க முடியாதவை. அதுபோலவே உறவினர்களையும் நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் அவை விஷமாக மாறும்போது உயிருக்கே ஆபத்தாகின்றன. தர்மம் தெரிந்த சுற்றத்தார் மட்டுமே உண்மையான பலம் என்பது சனாதன விதி. ஆபியந்தர கோபம். வெளியே சிரித்து பேசிவிட்டு உள்ளுக்குள் பொறாமைப்படுபவர்களை கையாளுவது கடினம். அசுத்தமான நீரை குடித்தால் எப்படி உடல் நழியுமோ, உட்பகையும் மெதுவாக ஒருவனை அழிக்கும். குறள் 882. வாழ் போல பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு. விளக்கம். கையில் வாளை ஏந்தி நேருக்கு நேர் போருக்கு வரும் வெளிப்படையான பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினர் போலவும் நண்பர் போலவும் கேள் போல் நடித்துக்கொண்டே உட்பகை கொண்டுள்ளவர்களின் தொடர்புக்கு ஒருவன் எப்போதும் அஞ்ச வேண்டும். மகாபாரதம். பராக்கிரமः சத்ருஹு ந ததா பயாவஹோ யதா மித்ரமுகோஹி துர்ஜனः ஷஸ்திரம் பிரத்யக்ஷம் ஹந்தி வை உட்பகைஹி குலநாஷினி. விளக்கம். பராக்கிரமம் காட்டும் நேரடி பகைவன் அஞ்சத்தக்கவன் அல்ல. ஆனால் நண்பனை போன்ற முகமூடி அணிந்த துஷ்டனே மிகவும் பயங்கரமானவன். ஒரு ஆயுதம் உடலை மட்டுமே காயப்படுத்தும். ஆனால் உட்பகையோ ஒட்டுமொத்த குலத்தையே வேரோடு அழித்துவிடும். குலநாஷினி. மனுஸ்மிருதி. பிரத்யக்ஷ சத்ருஹு சுவிஜேயோ ரக்ஷ்யஹ சாத்மா நரேந்திரவத் மித்ர ரூபதரம் சத்ரும் அனிஷம் பரிவர்ஜயேத். விளக்கம். நேருக்கு நேர் வரும் பகைவன் எளிதில் அடையாளம் காணக்கூடியவன். அவனிடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது எளிது. ஆனால் நண்பனின் உருவத்தில் உலவும் பகைவனை எப்போதும் விலக்க வேண்டும். அவன் ஒருவன் அறியாத நேரத்தில் முதுகில் குத்தும் கத்தி போன்றவன். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 882 உள்ள வாழ் போல பகைவர் மற்றும் கேள் போல் பகைவர் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் பரீக்ஷா ஆராய்ந்து அறிதல் மற்றும் விஸ்வாசம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. வாள் வெர்சஸ் வஞ்சகம். வாள் என்பது ஒரு கருவி. அது நம் முன்னே வரும்போது நாம் தற்காப்பு கவசத்தை ஏந்திக் கொள்ளலாம். ஆனால் நட்பு என்பது ஒரு உணர்வு. அந்த உணர்வின் போர்வையில் வரும் வஞ்சகத்திற்கு எதிராக நம்மால் கவசம் அணிய முடியாது. இதையே வள்ளுவர் அஞ்சுக என்கிறார். கபடம். கபடதாரிகளிடம் விழிப்புடன் இருப்பதே ஞானம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. கூப யந்திரம். உட்பகை என்பது புல்லால் மூடப்பட்ட கிணறு போன்றது. மேலே தரை போல தெரியும், ஆனால் அடி வைத்தால் மரணம் நிச்சயம். குறள் 883. உட்பகை அஞ்சித் தற்காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத் தெரும். விளக்கம்.
ஒருவன் தன் உள்ளேயே மறைந்திருக்கும் உட்பகைக்கு அஞ்சி தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒருவன் தளர்ச்சியுற்றிருக்கும் காலத்தில் உலைவிடத்து மட்கலத்தை அதாவது மண்பாண்டத்தை அறுக்கும் கருவி போல அந்த உட்பகை அவனை முற்றிலும் அழித்துவிடும். மகாபாரதம். யதா ஷமி சமிதம் ஹந்தி ததா உட்பகை குலம் அப்ரமத்தோ பவேத் தஸ்மாத் விசேஷேன ஆப்யந்தரே பயே. விளக்கம். ஷமி என்னும் மரத்தின் உள்ளேயே பிறக்கும் தீ அந்த மரத்தையே எரித்து அழிப்பது போல ஒரு குலத்தின் உள்ளேயே பிறக்கும் உட்பகை அந்த மொத்த குலத்தையே அழிக்கும். எனவே வெறிப்புற பகையை விட உட்பகையின் அதாவது ஆபியந்தரே பயே விஷயத்தில் ஒருவன் எப்போதும் விழிப்புணர்வுடன் அதாவது அப்ரமத்தோ இருக்க வேண்டும். மனுஸ்மிருதி. யதா அஹி பிலம் அவிஷ்ய முஷகம் ஹந்தி நிர்ஜனே ததா உட்பகை பிரவிஷ்ய அந்தக சர்வம் நாஷயதி க்ஷணாத். விளக்கம். ஒரு பாம்பு எப்படி எலி வளையத்திற்குள் புகுந்து அந்த எலியை தெரியாமல் அழிக்குமோ அதுபோலவே உட்பகையானது ஒருவனது பலவீனமான இடத்தை கண்டறிந்து உள்ளே புகுந்து ஒரு நொடியில் அதாவது க்ஷணாத் அனைத்தையும் அழித்துவிடும். எனவே ஓட்டையில்லாத பாண்டம் போல தன் பலவீனத்தை மறைத்து காக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 883 உள்ள மட்பகை அதாவது மண்ணை அறுக்கும் கருவி மற்றும் உலைவிடத்து அதாவது தளர்ச்சியுற்ற போது என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் அந்தரம் அதாவது உள்ளிருப்பவை மற்றும் வியசனம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. மட்பகை. த பாட்டர்ஸ் டூல். மண்பாண்டம் செய்யும்போது அந்த ஈரமான களிமண்ணை அறுக்க ஒரு சிறிய நூலையோ அல்லது கருவியையோ பயன்படுத்துவார்கள். அந்த பாண்டத்திற்கு அந்த நூல்தான் மிகப்பெரிய எதிரி. அதுபோல நம்முடன் மிக நெருக்கமாக இருப்பவர்களே நம்மை எளிதில் அறுத்துவிட முடியும். உலைவிடத்து. வல்னரபிள் மொமெண்ட். சனாதன நீதியில் வியசனம் என்பது ஒருவன் சோர்ந்து கிடக்கும் காலம் அல்லது பிடிவாதமாக இருக்கும் காலம். அந்த நேரத்தில் வெளிப்புற பகைவனை விட உட்பகைவன்தான் முதலில் தாக்குவான். கிருத்தக்ன. இன்கிராட்டிடியூட். உட்பகை கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் செய்நன்றி மறந்தவர்களாக இருப்பார்கள். சனாதன தர்மம் இவர்களைதான் மிக கொடியவர்களாக கருதுகிறது. குறள் 884. மனமானா உட்பகை தூன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும். விளக்கம். மனதோடு பொருந்தாத மனம் ஒன்றுபடாத உட்பகை ஒருவனுக்கு உண்டானால் அது அவனது சுற்றத்தாரோடு அவனை சேரவிடாமல் தடுப்பதோடு சொல்லனாத் துன்பங்கள் ஏதம் பலவற்றையும் அவனுக்குத் தரும். மகாபாரதம். யதா அந்தர்கதம் வைரம் ஞாதீனாம் ஜாயதே நிருப ந ஷக்னோதி சுஹ்ருத் கஷ்சித் தத் வாரயித்தும் அல்பஷஹ தன்னாஷயதி சர்வம் வை குலம் ராஷ்டிரம் ததாபி கிருதம். விளக்கம். மன்னா, உறவினர்களுக்குள் ஒருமுறை மனக்கசப்பு என்னும் பகை ஏற்பட்டுவிட்டால் எந்த ஒரு நண்பனாலும் அதை சுலபமாக தடுத்துவிட முடியாது. அந்த பகை ஒருவனது ஒட்டுமொத்த குலத்தையும் அவன் சார்ந்துள்ள நாட்டையும் ராஷ்டிரம் அழித்துவிடும். மன ஒற்றுமை இல்லாத உறவு விஷம் கலந்த பால் போன்றது. மனுஸ்மிருதி. யத்ர ஏகதா ந திஷ்டந்தி மனசா விமுகாஹ ததா தத்ர லக்ஷ்மீஹி ந திஷ்டேதி துக்கமேவ ஹிவர்த்ததே. விளக்கம். எந்த ஒரு இடத்தில் குடும்பத்தில் மனங்கள் ஒன்றுபடாமல் மனசா விமுகாக ஒருவருக்கொருவர் மாறுபட்டு நிற்கிறார்களோ அங்கே அஷ்டலக்ஷ்மிகளும் தங்குவதில்லை. அங்கே துன்பம் மட்டுமே மேன்மேலும் வளரும். சுற்றத்தாருடனான பிரிவே அழிவின் முதல் படி. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 884 உள்ள மனமானா மனம் பொருந்தாத மற்றும் இனமானா சுற்றம் சேராத என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் சாமனஸ்யம் மன ஒற்றுமை மற்றும் குலரக்ஷணம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. சாமனஸ்யம் ஹார்மனி. அதர்வண வேதத்தில் ஒரு அழகான பிரார்த்தனை உண்டு. உங்கள் மனங்கள் ஒன்றாக இருக்கட்டும், உங்கள் எண்ணங்கள் ஒன்றாக இருக்கட்டும். மனம் பொருந்தாத இடத்தில் தர்மம் நிலை கொள்ளாது.
மனதிற்குள் பகை இருந்தால் வெளியே செய்யும் எந்த நற்செயலும் பலன் தராது. இனமானா ஏதம், த மிசரீஸ் ஆஃப் ஐசோலேஷன். சனாதன தர்மத்தின்படி ஒரு மனிதனின் பலமே அவனது சுற்றம்தான், சகாய பலம். உட்பகையினால் ஒருவன் சுற்றத்தை இழக்கும்போது அவன் பாதுகாப்பு கவசத்தை இழந்த போர்வீரன் போல ஆகிறான். தனிமைப்படுத்தப்பட்ட ஒருவனை துன்பங்கள் எளிதில் சூழும். ஏதம் பலவும், கவுண்ட்லெஸ் பெரில்ஸ். உட்பகை என்பது ஒரு ஓட்டை படகு போன்றது. அந்த ஒரு ஓட்டை, மனக்கசப்பு, படகில் இருக்கும் அனைவரையும் மூழ்கடிக்கும் பல அபாயங்களைக் கொண்டு வரும். குறள் 885. உறழ்முறையான் உட்பகை தோன்றின் இரள்முறையான் ஏதம் பலவும் தரும். விளக்கம். தமக்கு உறவு முறையுடையவர்களுக்குள் உட்பகை தோன்றுமானால் அது ஒருவனுக்கு மரண காலத்தில் இரள்முறையான் உண்டாகக்கூடிய துன்பங்களைப் போல எண்ணற்ற பேரழிவுகளைத் தரும். மகாபாரதம். ஞாதீனாம் விக்ரஹோ ராஜன் மிருத்யுபாஷக இவஸ்திதக சஹி சர்வம் விநாசாய கல்பியதே ந அனிமித்ததக. விளக்கம். மன்னா, உறவினர்களுக்குள் ஏற்படும் சண்டை ஞாதீனாம் விக்ரஹோ என்பது கழுத்தை சுற்றியிருக்கும் யமதர்மனின் மரண பாசத்திற்கு மிருத்யுபாஷக என்பது சமமானது. அது எந்த காரணமும் இன்றி ஒருவனது மொத்த வாழ்வையும் அழிவை நோக்கித் தள்ளும். உறவுகளின் பகை உயிருக்கு உலையாகும். மனுஸ்மிருதி. யக ஸ்வபக்ஷம் பரித்யஜ்ய பரபக்ஷம் நிஷேவதே ச மிருத்யுமுகமப்யேதி யதா திருஷ்டோ விஷேணஹி. விளக்கம். தன்னுடைய சொந்த இரத்த உறவுகளை பகைத்துக் கொண்டு அவர்களின் அழிவிற்காக பகைவர்களோடு கைகோர்ப்பவன் தன் மரணத்தை தானே தேடிக்கொள்கிறான். விஷம் தீண்டியவன் எப்படி மெதுவாக இறப்பானோ அப்படிப்பட்ட உறவு பகை ஒருவனை தப்ப விடாமல் அழிக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 885 உள்ள உறழ்முறையான் மற்றும் இரள்முறையான் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் குல துரோகம் மற்றும் யம தண்டனை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. உறழ்முறை, கின்ஷிப். சனாதன தர்மத்தில் ஒருவனின் பலமே அவனது குலம்தான். ஏகீபூதாக சர்வே ஜெயந்தி, ஒன்றுபட்டால் அனைவரும் வெல்லலாம் என்பது நீதி. அத்தகைய பலமான உறவுகளே உட்பகையாக மாறும்போது அந்த பாதுகாப்பு கவசமே ஒருவனை குத்தும் முள்ளாக மாறுகிறது. இரள்முறை, த வே ஆஃப் டெத். இறக்கும் தருவாயில் ஒரு மனிதன் எவ்வளவு வேதனையை அடைவானோ அந்த வேதனையை ஒருவன் தன் வாழ்நாளிலேயே உறவு பகையினால் அனுபவிப்பான். இது கர்ம விதியின்படி குலத்ரோகம் செய்தவனுக்கு கிடைக்கும் மிக கடினமான தண்டனையாக கருதப்படுகிறது. அகால மிருத்யு, அன்டைம்லி டெத். உட்பகை என்பது ஒரு மனிதனை உடல் ரீதியாகவோ அல்லது புகழின் ரீதியாகவோ அகால மரணமடையச் செய்யும். வெளியார் செய்யும் துரோகத்தை விட உறவினர் செய்யும் துரோகம், பிட்ரேயல், உயிரை பறிக்கும் வலிமை கொண்டது. குறள் 886. ஒன்றாமை ஒன்றியார் கட்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது. விளக்கம். நெருங்கிப் பழகியவர்களிடமோ அல்லது ஒருவருடன் மனதளவில் ஒன்றுபட்டிருந்தவர்களிடமோ ஒன்றியார் கருத்து வேறுபாடு, ஒன்றாமை ஏற்பட்டு உட்பகையாக மாறுமானால் அந்த நிலையிலிருந்து அழியாமல் பொன்றாமை தப்பிப்பது எப்போதும் எஞ்ஞான்றும் அரிதான காரியமாகும். மகாபாரதம். சம்பன்னானாம் ஹி பேதோ வை விநாசாய ஏவ கல்பதே ந சக்யதே புனக சந்தாதும் கிருதோ கபாலின யதா. விளக்கம். ஒன்றுபட்டு வலிமையாக இருந்தவர்களுக்குள் பிளவு, பேதோ ஏற்பட்டால் அது அழிவை நோக்கியே செல்லும். உடைந்த ஒரு மண்பானையை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. அதுபோலவே ஒருமுறை மனதால் பிரிந்தவர்களை மீண்டும் இணைப்பது கடினம். இந்த பிரிவே அவர்களை பகைவரிடம் சிக்க வைக்கும். மனுஸ்மிருதி. யதா அந்தஹ விபேதேன நாஷ்யதி ரதஹ பக்ஷே ததா குலம் உட்பகையா வினஷ்யதி அத்யந்தம் ஹி. விளக்கம். ஒரு தேரின் அச்சு, ஆக்சில், உள்ளுக்குள் உடைந்தால் அந்த தேர் நடுவழியில் அழிந்து போகுமோ அதுபோலவே
மிக நெருங்கியவர்களுக்குள் ஏற்படும் உட்பகையா அந்த வம்சத்தையே முற்றிலும் அழித்துவிடும். உட்பகை இருக்குமிடத்தில் பாதுகாப்போ அல்லது நீண்ட ஆயுளோ இருக்காது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 886 உள்ள ஒன்றியார் மற்றும் பொன்றாமை அரிது என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஐக்கிய பலம் மற்றும் பேத தந்திரம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஐக்கிய பலம், பவர் ஆஃப் யூனிட்டி. சனாதன தர்மம் சங்க கித்தா ஹி சக்திஹி, ஒற்றுமையே வலிமை என்கிறது. ஒன்றாயிருந்தவர்கள் பிரியும்போது அங்கே தர்மம் பலவீனமடைகிறது. தர்மம் எங்கே பலவீனமடைகிறதோ அங்கே அழிவு, மரணத்தை குறிக்கும் பொன்றுதல் நிச்சயம். மர்மஸ்தானம், வல்னரபிள் பாயிண்ட்ஸ். ஒருவருடன் ஒன்றியவருக்கு, நெருக்கமானவருக்கு மட்டுமே மற்றவருடைய பலவீனம் அல்லது மர்மம் தெரியும். அந்த மர்மம் தெரிந்தவரே பகைவராக மாறும்போது தற்காத்துக் கொள்வது, பொன்றாமை சாத்தியமற்றதாகிறது. சித்திரம், ஓட்டை அல்லது பிளவு. சித்ரேஷ்வ அனர்த்தா பகுலீபவந்தி என்பது சாஸ்திரவாக்கு. ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டால் காலம் என்னும் பகைவன் அதன் வழியே புகுந்து மொத்தத்தையும் அழிப்பான். குறள் 887. செப்பின் புணர்ச்சிபோல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. விளக்கம். ஒரு செப்பின், அதாவது பெட்டியின் மூடியும் அடிப்பகுதியும் ஒன்றுடன் ஒன்று கச்சிதமாக பொருந்தி மூடியிருப்பது போல செப்பின் புணர்ச்சி போல் உட்பகை கொண்ட சுற்றத்தார் வெளியுலகிற்கு தோற்றமளிப்பார்கள். ஆனால் அவர்கள் மனதளவில் ஒருபோதும் ஒன்று சேரமாட்டார்கள். கூடாதே. மகாபாரதம். பஹி ஸ்நேகம் பிரதர்ஷயந்தி அந்தஹ வைரம் ச ரக்ஷதி யதா பாண்டம் சுலிப்தம் து அந்தஹ ஆபவித்ரமேவஹி. விளக்கம். வெளியே அன்பைக் காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் பகையை வைத்திருப்பவர்கள் வெளியே அழகாக பூசப்பட்டு உள்ளே அசுத்தமாக இருக்கும் ஒரு பாத்திரத்தை போன்றவர்கள். மூடி வைக்கப்பட்ட பாத்திரத்தின் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியாதது போலவே உட்பகை கொண்டவர்களின் மனமும் இருக்கும். அவர்கள் ஒருபோதும் உண்மையான நண்பர்களாக மாட்டார்கள். மனுஸ்மிருதி. யதா சம்புடம் சம்யுக்தம் அந்தஹ ரிக்தமபிஸ்திதம் ததா உட்பகைஹி சம்யுக்தஹ அந்தஹ பிரீத்தி விவர்ஜிதஹ. விளக்கம். 2 கிண்ணங்கள் கச்சிதமாக சேர்க்கப்பட்ட ஒரு பெட்டி போல சிலர் சேர்ந்திருப்பார்கள். ஆனால் அந்த பெட்டியின் உள்ளே எப்படி வெற்றிடம், அதாவது ரிக்தம் இருக்குமோ அதுபோலவே உட்பகை கொண்டவர்களின் மனத்தில் அன்பு, அதாவது பிரீத்தி இருக்காது. இத்தகைய போலி ஒற்றுமை ஆபத்தானது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? குறள் 887 உள்ள செப்பின் புணர்ச்சி மற்றும் கூடாதே என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் கபட வேஷம் மற்றும் அந்த கரணம், அதாவது உள்மனம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. அந்த கரணம், அதாவது இன்டர்னல் கான்ஷியஸ்னஸ். சனாதன தர்மம் வெளிப்புற செயல்களை விட ஒருவனின் உள்நோக்கத்திற்கே முக்கியத்துவம் அளிக்கிறது. மன ஏவ மனுஷ்யானாம், மனிதனின் மனமே அவனது நிலையை தீர்மானிக்கிறது. மேலே மூடியிருக்கும் மூடி எப்படி பெட்டியின் உள்ளே இருக்கும் பொருட்களோடு ஒட்டாதோ அதுபோலவே இவர்களின் மனமும் ஒட்டாது. செப்பின் புணர்ச்சி, த ஃபிட் ஆஃப் அ லிட். இது ஒரு தந்திரமான ஒற்றுமை. ஒரு இயந்திரத்தின் 2 பாகங்கள் பொருந்துவது போல இவர்கள் காரியத்திற்காக பொருந்துவார்கள். ஆனால் உயிரோட்டமான அன்பால் சேரமாட்டார்கள். கபட ஸ்நேகம், அதாவது டிசீட்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப். வெளியே கை கொடுத்து உள்ளே கால்வாரும் குணத்தை சாஸ்திரங்கள் கடுமையாக சாடுகின்றன. இது தர்மத்தின் பெயரில் செய்யப்படும் அதர்மம். குறள் 888. அறம்பொருத பொன்போலத் தேயும் உரம்பொருது உட்பகை உற்ற குடி. விளக்கம். அறம் என்னும் கருவியால் தேய்க்கப்பட்ட இரும்பு அல்லது பொன், உலோகம் வெளியே சத்தம் போடாமல் எப்படி மெல்ல மெல்ல தேயுமோ அதுபோலவே உட்பகை, இன்டர்னல் எனிமிட்டி கொண்ட குடி தனக்குள்ளேயே மோதி தன் வலிமையை, உரம் இறந்து தேய்ந்து போகும். மகாபாரதம். யதா சஸ்திரம் ஷிலை ஷானேஹி க்ஷீயதே நஜ திருஷ்யதே ததா அந்தர்கத வைரேண தேஜ க்ஷீயதி பூபதே. விளக்கம். மன்னா, சாணைக்கல்லில் தேய்க்கப்படும் ஆயுதம் எப்படி தேய்ந்து போகுமோ அதுபோலவே உள்ளுக்குள் இருக்கும் பகையினால் ஒருவனுடைய தேஜஸ், வலிமை அல்லது ஒளி தேய்ந்துவிடும். அந்த தேய்மானம் உடனே கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் அது அந்த ஆயுதத்தையே வலுவற்றதாக மாற்றிவிடும்.
மனுஸ்மிருதி யதா கார்ஷ்நாயசம் லோகம் அரேன க்ஷீயதே ஷனைஹ் ததா உட்பகைஹ் சம்யுக்தம் தேஜः க்ஷீயதி சர்வதா. விளக்கம் கருத்த இரும்பானது அரத்தினால் மெல்ல மெல்ல எப்படி தேய்க்கப்படுகிறதோ அதுபோலவே உட்பகையோடு கூடிய ஒருவனின் வலிமை எல்லா பக்கங்களிலிருந்தும் தேய்ந்து போகும். வலிமை இழந்த இரும்பு எப்படி எளிதில் உடையுமோ அப்படிப்பட்ட குடும்பம் பகைவரால் எளிதில் வீழ்த்தப்படும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 888 உள்ள அறம் பொருத பொன் மற்றும் உரம் தேயும் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் க்ஷய கால தேய்மான காலம் மற்றும் அந்தःசத்ரு தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. அறம் த ஃபைல் அல்லது அப்ரேசிவ் டூல். அறம் என்பது இரும்பை தேய்க்கும் ஒரு கருவி. அது தேய்க்கும்போது பெரிய சத்தம் வராது, ஆனால் உலோகத்தின் துகள்கள் கீழே கொட்டிக்கொண்டே இருக்கும். சனாதன நீதியில் பொறாமை மற்றும் உட்பகை ஆகியவை அறத்தை போன்ற கர்ம வினைகள். அவை ஒருவனின் புண்ணியத்தையும் வலிமையையும் இரகசியமாக தேய்க்கின்றன. உரம் ஸ்ட்ரென்த் அல்லது வில் பவர். ஒரு மனிதனுக்கோ அல்லது குடும்பத்திற்கோ உரம் மன வலிமை மற்றும் ஒற்றுமை மிக முக்கியம். உட்பகை வரும்போது அந்த உரம் சிதைக்கப்படுகிறது. இதையே சாஸ்திரங்கள் ஆத்ம பலக்ஷயம் என்கின்றன. இரகசிய அழிவு. வெளிப்புற பகை என்பது உடைப்பது போன்றது, உடனடியாக தெரியும். உட்பகை கொண்டவர் இக்கட்டான நேரத்தில் தோற்றுப்போவர். குறள் 889. எட்பகவ வண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாங் கேடு. விளக்கம் உட்பகையானது ஒரு எள்ளின் பிளவு எட்பகவு போன்ற மிக சிறிய அளவினதாக இருந்தாலும் அது ஒரு குடியையே வேரோடு அழிக்கும் கேடுகளை தன்னுள் கொண்டதாகும். மகாபாரதம் திலமாத்திரம் விபேதஸ்ச யத்ர அந்தர்கதः ஸ்திதः தத் சர்வம் பிரவிஷத்யேவ விநாசः கபவத் ஷணைஹி. விளக்கம் எள்ளின் அளவு திலமாத்திரம் மிக சிறிய பிளவு ஒருவனுக்குள் ஏற்பட்டாலும் அந்த இடைவெளியின் வழியாக அழிவு விநாசக மெல்ல மெல்ல புகுந்துவிடும். ஒரு சிறு ஓட்டை வழியாக கப்பலுக்குள் நீர் புகுந்து அதை மூழ்கடிப்பது போல உட்பகை ஒருவனை சிதைக்கும். மனுஸ்மிருதி யதா ரந்திரம் திலாஸ்யேன விநாசாயைவ கல்பதே ததா உட்பகைஹி சூக்ஷ்மாபி ஹந்தி குலம் அசேஷதः. விளக்கம் ஒரு எள்ளின் நுனி நுழையும் அளவுள்ள சிறிய துளை கூட ஒரு பாத்திரத்தின் பாதுகாப்பை அழித்துவிடும். அதுபோலவே மிக நுண்ணிய உட்பகையும் ஒரு குலத்தை மிச்சமின்றி அழித்துவிடும். சிறியது என்று எதையும் அலட்சியம் செய்யக்கூடாது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 889 உள்ள எட்பகவு என்ற எள்ளின் பிளவு மற்றும் உள்ளதாங் கேடு என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் சூக்ஷ்ம சத்ரு நுட்பமான பகை மற்றும் சித்தரந்திரம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. சூக்ஷ்மத்தில் ஸ்தூலம். சனாதன தர்மத்தின்படி பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்திகள் அனைத்தும் மிக நுட்பமான அணுக்களிலிருந்தே தொடங்குகின்றன. ஒரு சிறிய தீப்பொறி எப்படி காட்டையே அழிக்குமோ அப்படி ஒரு எள்ளின் பிளவு போன்ற சிறிய மனக்கசப்பு ஒட்டுமொத்த பேரரசை அழிக்கும் ஆற்றல் கொண்டது. சித்தரந்திரம் ஒருவனது மனதில் ஏற்படும் மிக சிறிய சந்தேகமோ அல்லது பொறாமையோதான் பின்னாளில் பெரும் உட்பகையாக மாறுகிறது. இந்த நுட்பமான விரிசலைத்தான் மாயை அஞ்ஞானம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது. அலட்சியம் செய்யாமை. நோயையும் கடனையும் பகையையும் சிறிதென்று விடாதே என்பது சாஸ்திர விதி. எள்ளின் அளவு என்பது இங்கே மிக குறைவான அளவை குறிக்கும் ஒரு குறியீடு. குறள் 890. உடம்பாடு இலாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தற்று. விளக்கம் அகத்தில் உடன்பாடு மன ஒற்றுமை இல்லாதவர்களோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை என்பது ஒரு சிறிய குடிலுக்குள் அல்லது பெட்டிக்குள் ஒரு பாம்போடு உடன் தங்கியிருப்பதை போன்றதாகும். பாம்பு எப்போது தீண்டும் என்று தெரியாதது போலவே உட்பகை கொண்டவர்கள் எப்போது தீங்கு செய்வார்கள் என்று தெரியாது. மகாபாரதம் அவிஸ்வஸ்தைஹு சகவாசக சர்ப்பைஹு சக இவ உச்சியதே ந ஜானாதி கதா கஷ்சித் தக்ஷேத் கிருத்தஹ பயங்கரஹ. விளக்கம் மனதளவில் நம்பிக்கையற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது பாம்புகளோடு வசிப்பதற்கு சமம். கோபமடைந்த பாம்பு எந்த நேரத்தில் எப்படி தீண்டும் என்று ஒருவன் அறிய முடியாது. அதுபோலவே
உட்பகை கொண்டவர்கள் எப்போது வேண்டுமானாலும் உயிரை பறிக்கலாம். மனுஸ்மிருதி யதா ஆஷீ விஷக சம்யுக்தக கபிகே வசதி சதா ததா உட்பகைஹு சக வாசக மிருத்யுஹு ஏவ ந சம்சயஹ. விளக்கம்: ஒருவன் விஷப்பாம்பு இருக்கும் கூடைக்குள் கை வைப்பது எவ்வளவு ஆபத்தானதோ அதுபோலவே உட்பகை கொண்டவர்களுடன் ஒரே கூரையின் கீழ் வாழ்வதும் ஆபத்தானது. அங்கே மரணம் என்பது நிச்சயம், அதில் சந்தேகமே இல்லை. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 890 உள்ள உடம்பாடு இல்லாதவர் மற்றும் பாம்போடு உடனுறைந்தற்று என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் சர்ப்ப பயம் மற்றும் சகவாச தோஷம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. அனித்யவாசம், அன்ஸ்டேபிள் லிவிங். பாம்போடு வாழ்பவனுக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதியான தூக்கம் இருக்காது. சனாதன நீதியின்படி நிம்மதியில்லாத வாழ்க்கை ஒருவனை ஆன்மீக ரீதியாகவும் லௌகீக ரீதியாகவும் வீழ்த்திவிடும். உட்பகை கொண்ட வீட்டில் சாந்தி இருக்காது. குடங்கர், ஸ்மால் ஹட், பாக்ஸ். குடங்கர் என்பது ஒரு சிறிய மறைவான இடத்தை குறிக்கும். மிக நெருக்கமான சூழலில் பகைவன் இருந்தால் தப்பிப்பதற்கு வழியே இல்லை. இதையே சாஸ்திரங்கள் கிருஹசத்ரு என்கின்றன. விஷ வித்யை. பாம்பு தன் இயல்பால் விஷத்தைக் கொண்டிருப்பது போல உட்பகை கொண்டவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் விஷத்தையே கக்குவார்கள். அவர்களை திருத்த முடியாது, விலகியிருப்பதே அறிவுடைமை.